ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இந்த வீடியோல நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம்னா டைப்பிங் ஜாப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைப்பிங் ஜாப்ல நீங்க ஹை லெவல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு பேஜ் டைப் பண்ணாலே உங்களுக்கு மினிமமா 500 rupees வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போறது கிடையாது. ஃப்ரீயாவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனே நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதும். அது இல்லாம இந்த ஒர்க் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லனா மொபைல் போன் இருந்தா மட்டும் போதும். உங்களோட ஃப்ரீ டைம்ல ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு டைப்பிங் ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு டைப்பிங் ஜாபை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம சேனல்ல இருந்து வர வீடியோ எல்லாமே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் பேஜ் இது மூலமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது மூலத்திலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க யூடியூப்ல இருந்து வர வீடியோ வந்து உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வராம இருந்தா இந்த 3 சோசியல் மீடியா பேஜும் நம்ம லிங்க் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், ஒரு வெப்சைட் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது, ஒரு அப்ளிகேஷன் மூலமா எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஏர்னிங் சம்பந்தமா நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க. அங்க இப்ப இந்த ஒர்க்கை பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நீங்க லிங்கை கிளிக் பண்ணோடனே டைரக்டா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நம்மளோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்க இதுல ரைட் பண்ணி ஹை லெவல்ல வந்து பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல மொத்தம் 2 லாங்குவேஜ் இருக்கு. அதாவது நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா நீங்க வந்து ENL அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து தமிழ் இல்ல ஹிந்தி இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷா இருந்ததுன்னா நீங்க வந்து ESL அப்படிங்கிற மாதிரி டைப் இந்த இடத்துல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ESL அப்படிங்கிற இதை தான் வந்து நம்ம சூஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கான பெனிஃபிட் என்னன்னு. இங்க நம்ம ஃப்ரீயா தான் ரிஜிஸ்டர் வந்து பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல பேமெண்ட் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாம நம்ம ஒர்க் பண்ற பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24/7 இதுல கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு மெயில் பண்ணியும் இல்லைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு அது மூலயமா கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து டவுட் வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுல உங்களோட பிளெக்சிபிள் ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ENL அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் கிடைக்கும், ESL அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் கிடைக்கும். கீழே இருக்கிற ESL அப்படின்னா நம்ம செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமமா நீங்க 291 பேஜ் எடுத்தீங்கன்னா நீங்க $2316 வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம நாட்டு காசு படி எவ்வளவு ருபீஸ் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப $2316 இன்ட்டு ஒரு டாலரோட ரேட்டு 81 ரூபான்னு போடலாம். கிட்டத்தட்ட நீங்க மாசம் 1,87,596 ரூபா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண முடியும். இப்ப அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுல நம்ம வந்து ரிஜிஸ்டர் தான் பண்ற மாதிரி இருக்கும். மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கண்ட்ரி நீங்க இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டி நீங்க சென்னையா, கோயம்புத்தூரா, திருச்சியா, மதுரையா, சேலமா அப்படிங்கிறத இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ரிப்பீட் இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஏதாவது இமெயில் ஐடி இருந்தா அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து ரிப்பீட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களோட போன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல்டர்னேட் போன் நம்பர் இருந்தா என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த டைப்பிங் ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க.
நீங்க 24/7 அவைலபிளா இந்த ஜாப்ல இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. எஸ் தான் எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன்ல வந்து அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நம்மளோட என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹைஸ்கூல்னா ஹைஸ்கூல் கொடுத்துக்கோங்க, பேச்சுலர்னா பேச்சுலர் கொடுத்துக்கோங்க, மாஸ்டர்னா மாஸ்டர் கொடுத்துக்கோங்க, பிஹெச்டினா பிஹெச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுல நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுல அகாடமி பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. இதுல அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன கோடிங் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. தெரிஞ்ச ஆட்டோ கேடு, ஜாவா, சி பிளஸ் தெரியும்னா அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அபவுட் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களை பத்தி நீங்க ஒரு 400 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு 400 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி இங்க வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க கூகுள் ஆட்ஸ் பாத்தீங்களா, இல்ல யாராவது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா, இல்லைன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்களா, இல்ல லிங்க்டின் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க லிங்க்டின் இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. லாஸ்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை டைப் பண்ணி ஐ எம் அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே நீங்க இந்த ரைட்டர் லேப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள என்ட்ரி ஆவீங்க. என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க அப்படியே டைப் பண்ணி ஒர்க் பண்ணா, அதை பார்த்து நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணாலும் ஓகே. இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சரை எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதுல இன்கம் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல ஹை லெவல்ல பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஹைஸ்கூல் முடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், யூனிவர்சிட்டி முடிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி முடிச்சீங்கன்னா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஹை லெவல்ல பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க லிங்கை கிளிக் பண்ணி ஒன்ஸ் உள்ள வந்து டைரக்டா ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒர்க் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் டைப்பிங் ஜாப் பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த டைப்பிங் ஜாப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி ஒரு கீழே ஒரு வீடியோ மாதிரி இருக்கு. அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அதை பார்த்து அப்படியே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒர்க்ல எடுத்து நீங்க வந்து பண்ண முடியும். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹை லெவல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு ஏர்னிங் வெப்சைட் சம்பந்தமா இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.